தொடர் கனமழை காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே சுமார் 500 ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோள பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்து அழுகும் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மழை வெள்ளத்தால நான் நட்டிருக்க சோளம் ரொம்ப மழையால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிலைமை இன்னும் நீடிச்சாக்கா ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கும். இதுக்கு அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒரு வழியில நிவாரணம் வழங்கினா எங்களுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப மழை அதிகம் இன்னும் இருந்தால் இன்னும் அதிகமான ஒரு நஷ்டம் ஏற்படும்ன்றத இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் சோளம் நட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் ரொம்ப விவசாயிங்க எல்லாமே ஒரு மனக்கவலையில் இருக்காங்க. நீங்கள் ஏதாவது பார்த்து அரசாங்கம் பார்த்து ஒரு நல்ல ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அழுகும் நிலையில் உள்ள மக்காச்சோள பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் அளித்த பேட்டியையும் பார்த்தோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாசம். விவரம். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று முதலே பஞ்சன் புயலானது மிக கனமழையாக பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக தியாகதுருகம் அருகே உள்ள ஒகையூர் மற்றும் வானாபுரம் அருகே உள்ள எடுத்துனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள விவசாயிகளுக்கு அதிக அளவு கனமழை கொட்டி தீர்த்ததால் இந்த மக்காச்சோள பயிர்கள் நனைந்து அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி.